உனக்கு எல்லாமா நான் இருந்தேன், நான் மட்டும்தான் இருந்தேன். ஆனா நீ உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? என் கவி மொழியில் வரி இல்லை, பாடல் படித்தேனே உன் நினைவில். ஏனோ புரியாத என் உவமை நான் கண்டேனே உன் கண்ணில். நிஜமே நீ பிரிந்து போகாத அன்பே, முடிவிலி காதல் செய்வே. கனவிலும் முடியாத என் உறவு நீயே, தேடும் என் உள்ளமே. உயிரே உனையே என் விழிகளினோரும், நீயே நிழலாய் என் நெஞ்சினில் ஈரம். இது சரி வராது, விட்டுறலாம். சரி வராதுன்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ள செட் ஆகல, இதுக்கு மேல இது சரி வராதுன்னு அர்த்தம். ஹாய் ஷா. ஹாய் ஜோயா, ஐ லவ் யூ. நான் உன்னை ஷா, லவ். நீ சொன்னதுதான் நானும் கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். எஸ், ஐ எம் ஆல்சோ ஃபால் இன் லவ் வித் யூ. நான் பொறுப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட அங்கே இங்கேன்னு சுற்றிட்டுருக்கேன், அவளை கேரே பண்ணல அப்படின்னு தான் நான் விட்டு போனா. இப்போ ஏடா திரும்ப வந்திருக்காளாம்? அவளுக்கு இங்கே நீ படிக்கிறண்டே தெரியாதுடா, எதர்ச்சியாக தான் வந்திருக்கா. அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணேன், அவனுக்காக என்ன வேணா பண்ண இருந்தேன். ஆனா அவ இன்னொரு ஆளா கூட மதிக்கல. என் லவ் அவ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? அவளுக்காக எல்லாமே பண்ணேன். 20 வயசுலேயே பொறுப்பாக மெச்சூர்டாக இருந்தால் தான் லவ் பண்ணுவாங்கன்னா, இங்கே யாருமே லவ் பண்ண மாட்டானுங்கடா. உனக்கே நல்லா தெரியும் என் அப்பாவால் அம்மாவும் நானும் அவ்வளோ சஃபர் ஆனோம்னு. எனக்கு இந்த லவ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஷா அது எல்லாத்தையுமே மாத்தினா. என்ன அவனை லவ் பண்ண வச்சா. ஆனால் ஜாராவை பார்த்ததுமே எதுவுமே சொல்லல. ஜோயானா எனக்கு உயிர். அவளை அவ்வளோ பிடிக்கும். அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணேன், லவ்வை சொன்னேன், அவளும் அவள் லவ்வை சொன்னான். ஆனால் ஜாராவை பார்த்த உடனே அவள் லவ்வை சொல்லி எதுவுமே சொல்லாமல் சில மாதிரி நின்றுட்டு இருந்தேன் பாரு. ஒரு மாதிரி கேவலமாக இருந்துச்சுடா. அவன் இன்னும் ஜாராவை மறக்கல. எனக்கு இப்ப ஷா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவன் கூட இனி பேசவே மாட்டேன். உனக்கு நல்லாவே தெரியும் என் லைஃப்ல ஷாவை விட்டா வேற யாருமே இல்லைன்னு. ஷா லைஃப்ல நான் இல்லை, என் லைஃப்லயும் ஷா எப்பவுமே இல்லை. நீ இன்னும் ஷாவை லவ் பண்றியா? நாளைக்கு ஜோயா கிட்ட பேச போறேன். நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவகிட்ட எல்லாமே சொல்ல போகிறேன், எல்லாமே. ஹாய் கண்ணா. ஹாய்மா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? நீ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஏய், நத்திங்மா, ஐம் ஓகே. டேய், நான் உன் அம்மாடா. 1000 கிலோமீட்டருக்கு அங்க இருந்தாலும் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு அம்மாக்கு புரியாம இருக்குமா?
இங்க பாரு, என்ன ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. ஹாப்பி பர்த்டே ஷா. தேங்க்யூம்மா. வாவ், நைஸ் ஷேட்டா. ஷா, இன்னைக்கு உன் 18th பர்த்டே. எல்லாரோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். எதை சூஸ் பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு தான் அவங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வரப்போ அம்மா உன் பக்கத்துல இல்லைன்னா இந்த ஷர்ட்டை போட்டுக்கோ. அம்மா பக்கத்துல இல்லைன்னாலும் உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். தைரியமா அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணு. ஐ லவ் யூம்மா. லவ் யூ டூ கண்ணா. ஜோயா, ஜோயா நில்லு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் நின்று கேட்டு போ. ஏன் பேச மாட்டேங்கிற? உன்னை பார்க்கவோ பேசவோ கூடான்னு இருக்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? உன்னை நம்பின, உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன. ஆனா நீ ஜாராவை பார்த்ததுமே எதுவுமே சொல்லாம இருந்த. ஜோயா, முதல்ல நான் சொல்றத முழுசா நின்று கேட்டு போ. ஜோயா, நான் அவளை லவ் பண்ண உண்மை தான். அவள் மெமரி சென்டருக்கு. நான் ஒன்றும் மெஷின் கிடையாது ஃபார்மேட் பண்ண எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கு. நானும் மனுஷன் தான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவள் மேலே எனக்கு கொஞ்சம் கூட லவ் இல்லை. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் ஜோயா. எனக்கு பயமா இருக்கு ஷா, நீ ஜாரா கிட்டே போயிடுவான்னு. ஜோயா, நீனா எனக்கு உயிர். உன்னை அவ்வளோ பிடிக்கும். உன் நல்லதில் உன் கூட இருப்பேன். அதை உனக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டதுன்னு உனக்கு முன்னாடி அதை ஃபேஸ் பண்ண நான் இருப்பேன். இதோ இப்படி உன் கையை பிடிச்சிக்கிட்டே. சரி, நீயே சொல்ல. அப்ப நான் என்ன பண்ணேன்? அப்போ நீ ஜாரா கிட்ட போயிட்டு நான் ஜோயாவை தான் லவ் பண்றேன், எங்க லைஃப்லயே வராத அப்படின்னு சொல்லுவியா? பாரு, இத சொல்லவே யோசிக்கிறேன். நான் அதுக்கு யோசிக்கல. நான் இவ்ளோ சொல்லி நீ என்னை புரிஞ்சிக்காம இருக்கா பாரு, அதான் யோசிக்கிறேன். இல்ல, ஜயா, உனக்கு இன்னும் என் மேல லவ் இருக்கு. ஆனா இல்லைன்னு உன்னை நீயே ஏமாத்திக்காத. நான் திரும்பவும் சொல்றேன், நீ இல்லாம என்னால. ஹாய் ஜோயா, உங்கள் 2 பேரோட லைஃப்பில் நான் எப்போவுமே உள்ளே வர மாட்டேன். அவள் எனக்கு இங்கே படிக்கிறான்னு கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உங்களுக்கு பிரச்சனைன்னா சொல்லுங்கள், நான் யூனிவர்சிட்டியை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். அது இல்லாமல் நான் அவளை லவ் பண்ணுறேன். எங்களுக்குள்ள என்கேஜ் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரம் நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க. பாய். சொன்னேன். 3 வருஷமா அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு அவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அவனுக்காக தான் இந்த யூனிவர்சிட்டிக்கே வந்தேன். இப்போ அவங்க கிட்டேயே நாங்கள் 2 பேரும் லவ் பண்றோம்னு பொய் சொல்றேன். இப்போ நினைச்சா கூட நீ ஷாவும் லவ் பண்ணி ஹாப்பியா இருக்கலாம்ல. நான் ஷா லவ் பண்ணி ஹாப்பியா? அங்க கொஞ்சம் பாரு. அதான் அவ லவ். ஜோயா தான் அவ லைஃப். ஏஷா ஹாப்பியா இருக்கா, இனிமேல இருப்பான். பசங்க மட்டும்தான் லவ் பண்ற பொண்ணு நல்லா இருக்கணும்னு விட்டு போவீங்களா? பொண்ணுங்க நாங்க விட்டு போக கூடாதா? என் கவி மொழியில் வரியில்லை, பாடல் படித்தேனே உன் நினைவில். ஏனோ புரியாத என் முகமை நான் கண்டேனே உன் கண்ணில். நிஜமே நீ பிரிந்து போகாதே அன்பே,
கனவிலும் முடியாத என் உறவு நீ. தேடும் என் உள்ளமே. உயிரே உனையே என் விழிகளின் ஓரம். வளமையா எல்லாரும் சொல்ற மாதிரி தாங்க, ஒன்று நம்ம கூட இருக்கிறப்போ தெரியாத அருமை அது இல்லாதப்போ தர வழி புரிய வைக்கும். விட்டு போகிறது விலகி போகிறது லவ் இல்லைங்க. நாமளாவே இருக்கிறத லவ் பண்ணுற ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றா எப்பவுமே கூட இருக்கிறது தாங்க லவ். யா, we will see you soon again. மச்சி சொல்ற மாதிரி நான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கேன், ஃபன்னாகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜோயானை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாடா. அடங்கோத்தா.